நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்க சார். திருச்சியில் சீமான் அவருடைய மாநாடு உங்களுக்கு தெரியும், ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக நடந்தது. எந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னா ஊடக புறக்கணிப்பு, அதை பற்றி நீங்கள் தான் அதிகமாக பேசியிருக்கீங்க. கில்லிங் அண்ட் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருக்கீங்க. இன்றைக்கி அதே ஊடகங்கள் ஹெட்லைனில் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த மாநாடு. எப்படி பார்க்குறீங்க அதை? தினத்தந்தி ஹெட்லைனும் போட்டது நாம் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு உண்மை ஆயிருமோங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாட்டு அந்த ஹெட்டிங்கை போட்டாங்க. அந்த அளவுக்கு நாம் அதை நியாயமான முறையில் சிவந்தி பாலசுப்ரமணியத்தனை கேள்வி கேட்டோம். ஒன்றும் தவறாக கேட்கல, அவர் மேலே மரியாதை தான். கேட்ட கேள்வி நியாயமானதுங்கிறத உணர்ந்து அந்த ஹெட்டிங் போட்டிருக்காங்க. சரி, 4 மணி போட்டிங்கிறத இப்போ எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து எல்லாருமே மறந்துட்டாங்க. இவ்வளோ கூட்டம் சீமானுக்கு வரும், அது கட்டுப்பாடோட இருக்கும்னு யாரும் நினைக்கல. மேலும் கூட்டத்தின் தன்மை எல்லா ஜாதி தமிழர்களும் இருக்காங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தமிழர்களும் தூக்கலாக இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு தன்மை இல்லை. பிரபாகரன் தமிழ் தேசிய அடையாளம். இப்போ நீங்கள் வீரப்பனுக்கு சொல்லும்போது வனக்காவலர் இந்த கைத்தட்டு மிக அதிசயிக்க வைக்கக்கூடிய ஒரு கைத்தட்டு கிடச்சிது. எல்லா தமிழர்களும் தான் வீரப்பனுக்கான அந்த கைத்தட்டலை பண்ணுறாங்க. வனக்காவலர் வீரப்பன்னு ஒரு பொதுத்தள அடையாளமாக வீரப்பனை கொண்டு வந்துட்டார். பன்னூட்டி ராமச்சந்திரன் அவர்களே உங்கள் வன்னியர் ஜாதியை சேர்ந்தவரையா வீரப்பன்? அவரை பற்றி பேசுறதுக்கே டாக்டர் ராமதாஸ் பயந்தார். டாக்டர் ராமதாஸ் வீரப்பனை பற்றி பேசுறதுக்கே பயந்தார். சீமான் அவரை ஒரு தமிழர் அடையாளமாக எடுத்திருக்கிறாரு. உங்கள் அம்மா ஜெயலலிதா என்கவுண்டர் பெரிய சாதனைன்னு நீங்கள் சொல்லி யாராவது இன்னைக்கு எடப்பாடியிலையோ எங்கேயாவது ஓட்டு கேட்ட முடியுமா? பன்னூர் ராமச்சந்திர ஐயா அவர்களே, கடந்த காலத்தின் கைதியாக இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பேசி அறத பழசான விஷயங்களை விஜய்க்கு வக்காலத்தை வாங்கி அறத பழசான எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசிட்டு இருக்கிறீங்களே பன்னூர் ராமச்சந்திரையா, வெக்கமா இல்லை? அசிங்கமா இல்லை? பெரிய மனுஷன், பெரிய ஆளு, இன்னும் கடந்த காலத்தின் கைதியாக இருக்கீங்களே. வீரப்பன் வித்யாராணின்னு சொல்லும்போது அந்த பல லட்சம் மக்கள் கூடின அந்த கூட்டத்தில் என்ன கைத்தட்டு? அப்போ நீங்கள் உங்கள் என்கவுண்டர் ஜெயலலிதா அம்மா ஆட்சின்னு இன்னைக்கு உங்களால் சொல்லிட முடியுமா? இதுதான் எம்ஜிஆருக்கு நிலைமையும். இதே உங்கள் எம்ஜிஆரை உங்கள் வன்னியர்கள் போராட்டத்தை களங்கப்படுத்திய அசிங்கப்படுத்திய எம்ஜிஆரை சீமான் அடிக்கிறாரு. எம்ஜிஆர் மேனன் மலையாளி, மேனன் மலையாளி எண்ணிக்கை என்னன்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காக அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. அதனால தமிழ் ஜாதிகள் எண்ணிக்கை மக்கள் மத்தியில் தெரியல. வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற பரவலான வாழக்கூடிய ஜாதிகள்னாலும் சரி, முத்தரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் போன்ற ஜாதிகள்னாலும் சரி, இவங்களோட சமூக நீதி எழுச்சியை எம்ஜிஆர் 40-45 ஆண்டு காலமாக காலி பண்ணிட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத குற்றவாளி பன்னூர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அடிக்கிறாருன்னு சீமான். இதுக்கு எஃபெக்ட் இருக்குமுன்னே கடந்த காலத்தின் கைதியாட்டு எம்ஜிஆர் அதுன்ட்டு எம்ஜிஆர் மலையாளி சாரையா வரையில கல்வி தந்தை ஆக்கினாருன்னு சீமான் சொல்றாரு. எம்ஜிஆர் தமிழ் மீடியத்தை எடுத்துட்டு இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தது தமிழின துரோகம்ங்கிறாரு சீமான். எம்ஜிஆர் முல்லைப்பதியார் அணை பாதுகாப்ப மலையாளி கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டாருன்னு நடிக்கிறாரு. பதில் சொல்ல முடியுமா? நீங்க முகம் இல்லாம நடக்க முடியாம ஊன்றுகோலாட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும், ஊழல் எம்ஜிஆரையும் ஊழல் ஜெயலலிதாவையும் தூக்கிட்டு நடக்கக்கூடிய விஜயை பற்றி பேசுறீங்களே. உங்களுக்கு என்ன, நீங்க அவுடேட்டட் ஆயிட்டீங்க பன்னூர் ராமச்சந்திரன், அவுடேட்டட் ஆயிட்டீங்க, அப்டுடேட்டா இல்லை, கரண்ட்ல இல்லை. பட் ஒரு விஷயத்துல உங்களை நான் பாராட்டுறேன். எடப்பாடியை காலி பண்ண நினைக்கிறீங்க, அதுக்கு சொல்லுங்க, ஓகே, அதுக்கு மட்டும் வாழ்த்துக்கள். ஓகே சார். அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கூட்டம், இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி இந்த மாநாடுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் அப்படி ஒரு கூட்டம் இந்த இடத்துல கூடி இருந்தால் அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. கூட்டம் கூடுன்னு தெரியும். பொதுத்தள தலைவராக, ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக, ஒரு இஷ்யூ பேஸ்டாக சீமான் வராரு. ஒரு உளுத்து போன ஒரு தத்துவங்களை அடித்து ஒரு புது தத்துவத்தை கொண்டு வராரு. உளுத்து போன தத்துவத்துக்குள்ளே உளுத்து போன நபர்கள், அவுடேட்டட் பன்னூர் ராமச்சந்திரன், அவுடேட்டட் செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணனை வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு விஜய் நிற்கிறாரு. ஃப்ரெஷ்ஷாக இளைஞர்களை வச்சு புதிய தத்துவத்தோட புதிய அலையோட அந்த உளுத்து போன அதை அடித்து தூக்கி சீமான் வராரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் எதிர்காலத்தில் வரும். திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் தான் இது வரும். பன்னூர் ராமச்சந்திரன் அவுடேட்டட் ஆகிட்டார். ஓகே, விஜய் வந்துட்டாரு, சீமானுக்கு கூட்டமெல்லாம் கூடாது, சீமான் பக்கம் இருந்த இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் மாறுபட்ட கருத்தாக இந்த கூட்டம் அமைஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? சீமானுக்கு ஆதரவுங்கிறது நீர் பூத்த நெருப்பாக இருக்கக்கூடியது.
மாநாடுங்கும் போது அது கொழுந்து விட்டு எரியுது. இன்னும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூவுக்கு ஆடிக்காத்துல திமுக அண்ணா திமுக போன்ற அம்மிகளே பறக்கக்கூடிய லெவலுக்கு விஜய் போன்ற இளவன் பஞ்செல்லாம் காணாமல் போயிடும். இஷ்யூஸில் சீமான் முன்னாடி விஜய் நிற்கவே முடியாது. இது துக்ளக் இதையாவுக்கே நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ நீங்கள் கருத்து கணிப்பு எடுப்பதெல்லாம் தப்பு. இஷ்யூஸ் வரும்போது விஜய் இஷ்யூஸில் என்ன நிற்காருன்னு போகும்போது தான் அந்த கருத்து கணிப்பு நிற்கும். மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு சீமான் மட்டும்தான் பறையர் மற்றும் அந்த தடுக்கக்கூடிய சமூகம் அல்லாத சமூக மக்கள் ஆலய நுழைவுக்காக சீமான் மட்டும்தான் நிற்கிறாப்புல. இது களத்துக்குள்ள வரும்போது தான் மக்களுக்கு அது தெரியும். பறையர் தேவேந்திரகுல வேளாளர் பாதிப்புக்காக 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் களத்துக்குள்ள நிற்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். இப்படி எண்ணற்ற மைக்ரோ இஷ்யூஸை சீமான் களத்தில் கொண்டு நிற்கும் போது தான் சீமான் நான் சொல்லக்கூடிய 8-17 ஆக்கக்கூடிய அந்த பெரிய உயரத்துக்கு வருவார். இது இப்போ கருத்து கணிப்பு பார்ட்டிகளுக்கும் அவுடேட்டடான பன்னூர் ராமச்சந்திரன் போன்ற எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அடித்து ஒருத்தர் விளையாடுறாரு. ஜெயலலிதாவை கருணாநிதி எம்ஜிஆர் கடையில் கடத்தி போட்டிருக்குன்னு சொல்லும்போது யாருமே கேட்காத சொல்ல கேசி பழனிசாமி கேட்டதுக்கு ஆமா உண்மைதானன்னு கடற்கிற அழகை கெடுக்குதுன்னு புது அலையாட்டு நிற்கக்கூடிய சீமானை புரிஞ்சிக்காத மற்றவங்களுக்கு அது தெரியாது. எனக்கு தெரியுங்கிறனால தான் நான் கரெக்டாக சொல்கிறேன். நான் சீமானை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக வருது. பல இஷ்யூஸை எடுத்து நிற்கக்கூடிய சீமான் களத்துக்குள்ளே வந்து அந்த 234 வேட்பாளர்கள் களத்துக்குள்ளே சொல்லும்போது அதோட தாக்கமும் அதோட வளர்ச்சியும் பெரிய அளவில் இருக்கும். குறிப்பாக தெலுங்கு தாய்மொழி மக்கள் சகோதரர்கள் தான் எனக்கு. தமிழ் வெர்சஸ் தெலுங்குன்னு போலரைசேஷன் பெஸ்ட்டில் வரும், சந்தேகமே இல்லை. அதில் தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் வந்து முக ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆவாங்க. பெரியார் எதிர்ப்பாகும்போது பெரியார் ஆட்கள்லாம் ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆவாங்க. இலவச எதிர்ப்பான்னு சொல்லும்போது இலவசத்துக்கானவங்களாம் ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆவாங்க. மது பிரியர்களாக கல்லான்னு சொல்லும்போது மது பிரியர்கள் டாஸ்மார்க் ஆட்கள்லாம் ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆவாங்க. ஒரு சைடு ஸ்டாலின் பெரிய லெவலில் இருப்பார், பெரிய இது வருவார். அதை எடுத்து அடுத்த கட்டத்துக்குள்ள தெளிவான தீர்க்கமான ஸ்டாலினுக்கு நிலைப்பாட்டிலேருந்து மாறுபட்ட ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தனித்து போட்டியிடக்கூடிய சீமான் தான் எமர்ஜ் ஆகி வருவார். இதுதான் பன்னூர் ராமச்சந்திரன் அவுடேட்டட் ஆகிட்டாரு. விவரம் புரியல. அவர் சுற்றி வரக்கூடியவங்களுக்கு வந்து இந்த காழ்ப்பெல்லாம் இருக்காது. அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் லெஸ் இன்ஃபார்ம்டாக இருக்கிறார் பன்னூர் ராமச்சந்திரன். என்னோட கருத்தாக சொல்கிறேன். அவரும் அமைதியாக என் கருத்தை மறுத்து சொல்லிட்டு 26 ரிசல்ட்டில் பார்த்துருவோம் யார் சொல்கிறது கரெக்டுன்னு. எங்கன்னா பன்னூர் ராமச்சந்திரன் சொல்கிறது கரெக்டாக, நான் சொல்கிறது கரெக்டான்னு. சீமானுக்கு இன்னொரு பலம் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலையும் களத்தில் நின்னது. களத்தில் நிற்கிறது தான் பலம்ங்கிறது பன்னூர் ராமச்சந்திரன் தெரியாததல்ல. நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூரில் களத்துக்குள்ள கமலஹாசன் தினகரன் நிற்காதனால தான் சீமான் அவங்கள தாண்டி வந்தார். தனிச்சு போட்டிங்கிறது சீமானுக்கு இன்னொரு பலம். கமலஹாசனும் தினகரனும் தனிச்சு போட்டியில் சொதப்புறனால தான் சீமான் வந்து ஏறி வந்தார். அதே மாதிரி இப்போ தனிச்சு போட்டிங்கிறதுல இன்னைக்கு சொல்ல தெரியல விஜய்க்கு. இலவசங்கள் சரியா தப்பான்னு சொல்ல தெரியல. டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமான்னு சொல்ல தெரியல. தனிச்சு போட்டியா கூட்டணியான்னு சொல்ல தெரியல. இவ்வளவுக்குள்ள குழப்பத்தின் மொத்த உருவமா இருக்கிறாரு பன்னூர் ராமச்சந்திரனும் செங்கோட்டையனும் பழைய எம்ஜிஆர் ஆட்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய விஜய். ஆனால் சீமான் எம்ஜிஆரை அடிச்சு தெளிவாக 214 நிற்பேன், நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு இஷ்யூ பேஸ்டாக தெளிவாக நிற்கிறாரு. இது களத்தில் வரும்போது தான் சீமான் 17 விழுக்காடுக்கு தகுதியான வாக்கு எடுப்பாருங்கிறது மற்றவங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் வரும். இப்போ இந்த மாநாடு பார்த்தே பலரும் வந்து ரெட்டேலக்கம் வந்துடுவார், 12% வந்துடுவார்லாம். இப்போ ஸ்ரேயா ஸ்ரீதன் போன்றவங்கலாம் கன்ஃபார்ம் 12 தாண்டிடுவார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வந்திருக்குது. இனிமே களத்துக்குள்ளே வந்து இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது போல்ரைஸ் பண்ணும்போது 17 அதை தாண்டியும் ஜம்ப் ஆகக்கூடிய அளவுக்கு சீமான் பெரிய அளவில் வருவார். பல இடங்களில் சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட சீமான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற ஃபைட்டு பல தொகுதிகளில் வந்துடும். இன்னும் சொல்ல போனால் ஈரோடு கிழக்கு களத்தை என்டிஏ விட்டு ஒதுங்கினது சீமானுக்கு லாபம். 18 விழுக்காடு வாக்கு கொண்ட என்டிஏ விட்டு ஒதுங்கினது தம்பி அண்ணாமலை அண்ணன் சீமானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. தம்பி அண்ணாமலை அண்ணன் சீமானுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. தம்பி அண்ணாமலை தான் அண்ணன் சீமான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாருன்னு சொல்றாரு. விஜய் அவர் தான் சொல்லிக்கிட்டாரு, இன்னும் களத்துக்குள்ளே வரல. களத்துக்குள்ளே சீமான் காசு கொடுக்காம சீமான் அண்ணன் ஓட்டு வாங்குறாருன்னு சீமானுக்கு அதனால ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை அண்ணாமலை பேசுறாரு. அண்ணாமலையை களத்துக்குள்ள ஈரோடு கிழக்கில் விடாம விட்டது 18 விழுக்காடு வாக்குக்கும் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா. செங்கோட்டையன், கேபி முனுசாமி, பன்னூர் ராமச்சந்திரன் பெரியார் மண்ணா பெரியாரே மன்னார்னு அடிக்கிறாரு சீமான். உங்களெல்லாம் சேர்த்து தான் அந்த அடி தில்லா அடிக்கிறாருல்ல. அதை வந்து ஈரோடு கிழக்குல நின்னாரு. பெரியார் மண்ணு தான் ஸ்டாலின் நின்னாரு. கேபி முனுசாமி நிற்கல, செங்கோட்டையன் நிற்கல, பன்னூர் ராமச்சந்திரன் நிற்கல, ஸ்டாலின் தான் நின்னாரு. அப்போ பெரியாரே மண்ணுன்னு நின்னது சீமான். அப்போ இந்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டர்ஸ், மோடி பிரதமர்னு அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டர்ஸ் பெரும்பகுதி சீமானுக்கு போறாங்க. இதுதான் களம். இதை இன்னும் டீட்டெயிலிங் பண்ணி கூட என்னால் சொல்ல முடியும். அடுத்தால 214 போடுறது பெரிய பேக்கிங்.
கொடுக்கும், பெரிய ஹீரோயிஸ்ட்டை கொடுக்கும். கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறது இன்னொரு பூஸ்டர் கொடுக்கும். இந்த இடத்துக்குள்ள பன்னியூர் ராமச்சந்திரன், செங்கோட்டையன், பழைய அதிமுக ஊழல் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணலைன்னு சொல்ல முடியுமா? பண்ணிட்டு விட்டுருங்க. செங்கோட்டையன் ஈரோடு கிழக்கில் ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? 2000 ஓட்டு 2000 ரூபா கொடுத்தாரா இல்லையா? அண்ணாமலை அதனால தான் சொல்கிறாரு. அண்ணாமலை அந்த கூட்டணியில் இருந்தவர் செங்கோட்டையன் 2000 ரூபா கொடுத்தது தெரியும். அதனால சீமான் தூய சக்திங்கிறாரு. நீ செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு என்ன தூய சக்தி? ஸோ இந்த குழப்பங்கள், கிளாரிட்டி இல்லாதது. கமல்ஹாசன் தினகரன் பாணியில் விஜய் போயிட்டு இருக்கிறாரு, சீமான் பாணியில் சீமான் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மை. நீங்கள் பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா மயக்கமெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் அசால்ட்டாக தூக்கி போட்டு அடிக்கிறாரு சீமான். கேட்க யாரும் இல்லைங்கிறதா 100க்கு 100 உண்மை. காரணம், தமிழ் அடையாளத்தை முன்னிறுத்தி வரும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அடையாளங்களை ஊழல்வாதிகள், இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணவங்க ஜெயலலிதா அப்படின்னு அடித்தாதான் அது நிற்கும். இப்போ நீங்கள் கடற்கரையில் சீமான் சொன்னதுக்கெல்லாம் ஒரு பெண்மணி, ஒரு அரசியல் விமர்சகர் வருத்தப்பட்டாங்க. நான் சொல்கிறேன், இன்னொருத்தர் கணவருக்கு உடன்கட்டை ஏறுவான்னு ஜெயலலிதா சொன்னது மட்டும் நியாயமா? இன்னொருத்தருக்கு கணவருக்கு உடன்கட்டை ஏறலாம்னு சொல்லி தானே அரசியலுக்கு வந்தாங்க. அப்போ அந்த பெண்மணி அப்படியே சீமான் அடிக்கல, என்ன தவறு இருக்குது? ஸோ இதுதான் புதிய அலை, இதுதான் புதிய சிந்தனை. நீங்கள் கன்சர்வேட்டிவாக கடந்த காலத்தின் கைதிகளாக சிந்திக்கிறவங்க விஜய் கூட இருக்காங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற உளுத்து போன ஆட்களை வச்சு விளையாடுறீங்க. ஒன்றும் நடக்காது. தமிழர் அடையாளம் தான் எழும்பி வரும். அதை போல்டா சீமான் அடிக்கிறது தான் சீமானுக்கு பெரிய இதுங்கிறத பன்னியூர் ராமச்சந்திரன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அண்ணே பன்னியூர் ராமச்சந்திரன், நீங்கள் பெரிய ஆள், உங்களை பார்த்து நான் நிறைய படிச்சிருக்கேன். இந்த விஷயத்தில் நீங்கள் கடந்த காலத்தின் கைதி ஆகிட்டீங்க, அப் டு டேட்டாக இல்லை. ஓகே, உங்களுக்கு எம்ஜிஆர் அண்ணா சொல்லி தான் உங்கள் அடையாளத்தை நீங்கள் தேட முடியும், தப்பு இல்லை. பட் அது இன்னைக்கு வேல்யூ இல்லை. சீமான் கடற்கரை அழகை சுடுகாடு ஆக்கிட்டாங்கன்னு தூக்கி போடுன்னு சொல்லி தான் 8.2 மக்களவையில் எடுத்திருக்காருன்னா அவருக்கு கருத்துக்கு புதிய அலையா மக்கள் மத்தியில் இருக்குது. நீங்க பழைய அறத பழசான பண்ண பாடாசான எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு அறத பழசான விஷயங்களை யாரு ஜான் ஆரிக்கசாமியும் ஆதவர்ஜனா ரெட்டியும் எம்ஜிஆர் ஜெயலலிதான்ட்டு ஊண்டுகோலா நடக்க முடியாம பலகீனமா வந்து நிற்கிறீங்க. சீமான் ஃப்ரெஷ்ஷா தமிழ் அடையாளங்கள்னு அத்தனை இதையுமே அடிச்சு தூர தூக்கி போடக்கூடிய புதிய அலையாட்டு, புதிய சிந்தனையாட்டு, புதிய எழுச்சியாட்டு வந்து நிற்கிறாரு. இது இப்போ பன்னியூர் ராமச்சந்திரன் தான் இதை சொல்றேன். ஓகே சார், அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாரு 234 தொகுதியிலும் சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. நான் வாழ்த்துறேன், பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வாழ்த்துறேன். ஆனால் இந்த தேர்தலில் நான் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரிஸ்க் எடுக்கிறாரு சீமான் ரிஸ்க் எடுக்கல, தம்பி அண்ணனை வாழ்த்துறாரு, தம்பி அண்ணனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஒரு அவுட் ஸ்போக்கனான ஒரு லீடர் அண்ணாமலை. சீமானோட வளர்ச்சியை மோடியே பார்க்குறாரு. ஏன்னா அது அண்ணாமலைக்கும் தெரியும், மோடி சீமான் மேலே சாப்பிட்டா இருக்காங்கிறது அண்ணாமலைக்கும் தெரியும். அகாலிடல், ஆம் ஆத்மி, பிஆர்எஸ், பிஎஸ்பி, ஐஎன்எல்டி எல்லாம் வந்து ஆட்ட கட்சிகள் வந்து பாதியாக குறையும் போது சீமான் 2.5 மடங்கு ஏறினது எப்படிங்கிறத மோடியே கேட்குறாரு, குருபூர்த்திட்ட கேட்டிருக்கிறாரு. பிரதித்துவம் மறுக்கப்பட்ட அரசியல் அதிகாரத்தை வரணும்னு துடிக்கிற சம்பவங்களை கன்ஷிராம் மாதிரி சீமான் ஆர்கனைஸ் பண்ணி தான் எழும்புறாருன்னு தெரியும். அப்போ சீமான் மீண்டும் எமர்ஜ் ஆவாருங்கிறது மோடிக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். அந்த காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, மக்கள் அதை பாராட்டுறான். இலவசங்களை எதுக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, மக்கள் அதை பாராட்டுறான். இதிலெல்லாம் சீமான் இருக்கிறாருன்னு சொன்னால் அண்ணாமலையும் இந்த கருத்தை கொண்டவர் தான். ஒரு புதிய சக்தியாட்டு அண்ணாமலை இந்த கருத்தை கொண்டவர் தான். ஸோ இலவசங்கள் எதிர்ப்புங்கிறது அண்ணாமலைக்கு உடன்பாடானது தான். அரசியல் சூழ்நிலையில் அதிமுக இருந்து நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறது அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அப்போ சீமான் சொல்கிறாருன்னா அதை பாராட்டுவார். எவ்வளோ பெருந்தன்மையாக ஈரோடு கிழக்கில் செங்கோட்டையன் 2000 ரூபா ஓட்டு கொடுத்து ஜோசப் விஜய் 2000 ரூபா கொடுத்தாரியா செங்கோட்டையன்? உலகத்துக்கே தெரியும், பன்னியூர் ராமச்சந்திரன் தெரியும். முழு பூசானிக்காய் சோத்தில் மறைக்காதீங்க ஐயா. இப்போ 2000 ரூபா கொடுத்து தான் டெபாசிட் வாங்கினார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அண்ணாமலை சொன்னார், காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறது சீமான் அண்ணன் தான் சொன்னார். ஸோ தம்பி அண்ணனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா வகையிலும் இருக்கிறார். ஓகே சார், உலகத் தமிழர்கள் மத்தியில் இந்த மாநாடுன்றது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிருக்கு. அவங்க ரொம்ப இந்த மாநாட்டை ஆரவாரமாக பார்த்துருந்தாங்க. அந்த இடத்துல என்னதான் 2 லட்சம் பேர் கூடியிருந்தாலும் வெளியே இருந்து பார்த்தது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஆன்லைனில் அப்படின்னு தெரியுது. அவ்வளவு வரவேற்பு இந்த குறிப்பிட்ட மாநாடுக்கு இருந்திருக்கு. அது தமிழகம் முழுமாட்டும் லட்சக்கணக்கான மக்கள் மாநாட்டை பார்த்தாங்க, இந்தியா ஃபுல்லாக பார்த்தாங்க, உலகம் ஃபுல்லாக பார்த்தாங்க. லண்டன்லேருந்து கண்ணன் ஒரு தம்பி கூட இப்போ வந்து பார்த்துட்டு போனார், அதுக்குன்னே வந்தார். எதையும் தாண்டி தமிழ்நாட்டை சேர்ந்த பிராமணர்கள், உயர் பதவிகளில் மேலே இருக்கக்கூடியவங்க, தங்கள் நிறுவனத்தில் உள்ள நாம் தமிழர்களுக்கு விடுமுறை கொடுத்து பொருளாதார உதவியும் செய்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. சேலம் பாலசுப்ரமணியன் ஒரு பிராமண சமூக சகோதரர்லாம் அந்த இதை பண்ணியிருக்கிறாங்க. ஆதன், விஜய் போன்ற பிராமண சமூக சகோதரர்கள் பல இதில் அவங்க வந்து சீமான் வந்து ஒரு வரலாற்று இன்ஜஸ்டிஸை சீமான் எடுத்து சரி செய்ய வந்திருக்காருன்னு பிராமண சமூக மக்கள் உணர்றாங்க. இதனால் இன்னும் இது சம்பந்தமான டீட்டெயிலாக வரும் காணொலியில் உங்களுக்கு அந்த பிராமண சமுதாயத்தோட நிலைப்பாடு என்ன, அரசியல் வியாபாரிகள் அந்த
புறக்கணித்து அந்த சமூகமாக எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸை எப்படி சரி பண்ண வராங்கங்கிறத நான் தெளிவுபடுத்தி பேசுகிறேன். ஓகே சார், கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த பாடல்களும் அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த பாடல்களில் எப்படி ஓட்டு போடணும் மக்கள், என்னென்ன பிரச்சனை? சாதாரண காமன் மக்கள் மத்தியில் சீமான் கனெக்ட் ஆகிடுவார். சீமானுக்கும் காமன் மக்களுக்கும் உள்ள கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப பெருசு. அதனால தான் ஏழை எளிய மக்களின் தலைவராக சீமான் வாழ்கிறார். இப்போ ஏழைகளின் தலைவராக சீமானும் கார்ப்பரேட்டுகளின் தலைவராட்டு விஜய், ஸ்டாலின், எடப்பாடியும் இருக்கிறாங்க இஷ்யூ பேஸ்டாக. ஸோ கார்ப்பரேட் லீடர்ஸ் வந்து 3 வரும். விஜய் கார்ப்பரேட்டோட கைக்கூலியாக தான் இருக்கிறாரு. சீமான் மட்டும்தான் ஏழை மக்களின் நலனுக்கான ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஸோ ஏழை மக்களின் மொழியில் ஏழை மக்கள்கிட்ட பேசுகிறாரு. ஸோ 3 கார்ப்பரேட் வாலாக்களையும் சீமான் வந்து எளிய ஏழை மக்களுக்கான ஒரு போராளியாக நின்று அந்த மக்களின் நலனுக்காக, அந்த மக்களின் பிரச்சனைக்காக களத்துக்குள்ளே நின்று போராடும் போது அந்த மக்களின் ஆதரவு இந்த முறை மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். குறிப்பாக ஒரு கான்ஸ்டியூஷனல் லீடராட்டு, ஒரு நாடார் சமுதாயம் தான், பெரும்பான்மை ஒரு சமுதாயம் தான். பட் அவருக்கு வந்தது கான்ஸ்டியூஷனல் லீடர் தான். நல்லது கேண்டிடேட்டே நாடார் பறிச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் இமேஜ் அவருக்கு தெளிவாக போகணுங்கிற லெவலில் பெரிய சோஷியல் ஜஸ்டிஸ் பாணியில் கேண்டிடேட் எப்படி போட்டிருக்காங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். நிச்சயமாக இந்த பாய்ச்சல் சீமானுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த அர்த்த பழசான ஒழுத்து போன ஆதவர்ஜனா தூக்கி எடுத்து எம்ஜிஆர், ஜெயலலிதாவெல்லாம் சீமான் தூக்கி அடிச்சிருவார். மலையாளி ஜெயலலிதா பிம்பங்களை, மலையாளி கன்னட பிம்பங்களை அடித்து தமிழ் அடையாளங்களை ஏற்றிடுவார். நீ இத்து போன எம்ஜிஆர், ஜெயலலிதாவை தூக்கிக்கிட்டு இப்போ பலகீனமாக தெரியக்கூடிய விஜய்க்கு வந்து என்ன நிலைமை கிடைக்க போகுது, எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க சொன்ன கமலஹாசன் நிலைமை தான் கிடைக்க போகுதுங்கிறத பன்னூர் ராமச்சந்திரன்கள் உணர்வாங்க. ஓகே சார், 214 தொகுதி வேட்பாளராக அறிவிச்சிட்டாரு. சீமான் அவர்களும் காரைக்குடியில் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களோடு சேர்ந்து செய்தியில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இடுமானங்காத்தி, ஃபாத்திமா ஃபர்கானா, கார்த்திகா போன்றவர்களெல்லாம் ஸ்டார் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? பெரிய அளவில் அந்த ஸ்டார் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும்போதே பெரிய மரியாதை கிடைச்சிது. குறிப்பாக வித்யாராணி வீரப்பனுக்கு கிடைச்ச மரியாதைங்கிறது எம்ஜிஆர், ஜெயலலிதாலாம் நத்திங்கிறத காட்டிச்சு. எப்பா வீரப்பன் கொள்ளக்காரனா, கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேர்? எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, வீரப்பன் என்கவுண்டர் ஜெயலலிதா சரின்னு அதிமுக எவனா சொல்லிட முடியுமான்னு கேட்குற வீரப்பனுக்கு தான் இந்த சூழ்நிலையை எடுத்திருக்காரு. அப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த இடத்துல அடிபட்டு போனாங்கிறதான் உண்மை. மிகப்பெரிய அளவுக்கு இந்த வேட்பாளர்களாக தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. சார், விஜய் அவர்கள் அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் போட்டு நிர்வாகிகள் சந்திப்புன்னு அந்த இடத்துல விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், என்னையும் உங்களையும் சென்டிமெண்டலாக பிரிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு அழுதுருக்காரு, கண் கலங்கியிருக்காரு, மக்களை உணர்ச்சி வசமாக பேசியிருக்காரு. அவர் பேசும்போதெல்லாம் ரவீந்திர துரைசாமியை தான் மனசில் நினச்சிட்டு பேசினார். ஜனநாயகம் படத்தை வரவிடாமல் அடிச்சுட்டாங்களே, டெமாலிஷன் இதில் நம்மளை பண்ணிட்டாங்களேங்கிறதுல அதை நினச்சிக்கிட்டு தான் பேசியிருக்கிறாரு. அவர் அழுதது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாமல் போயிட்ட, அதை அப்படி அடிக்கப்பட்ட போது கூட அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பரிதாபமான நிலைமைக்கு ஆயிட்டோமே, பரிகட்டு போயிட்டோமே, வாங்கின அடியை வாங்கிக்கிட்டு எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க முடியாத அளவுக்கு ரவீந்திர துரைசாமி தர்ம நியாயத்தோடு நம்ம மோடிக்கு எதிராக இந்துக்களின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றின மோடிக்கு எதிராட்டும் ஊழல் பெருச்சாளி, வாரிசு அரசியல், எமர்ஜென்சி, போபல்ஸ் திருடர், ராஜீவ்காந்திக்கு மகன் ராகுலுக்கு ஆதரவாக போனதில் ஆர்டி டீம் வந்து அத்தனை பாஜகர்கள் கருத்தை மீறி ஜனநாயகத்தில் அடி விழுந்துட்ட, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாமல் போயிட்ட, ஐயோ கடைசி படங்கிற படம் போயிட்டேன்னு ஒரு கலைஞனா அழுதுருக்கிறாரு. அவர் அழுதுனது ரவீந்திர துரைசாமி மனசில் நினச்சிக்கிட்டு பேசும்போதெல்லாம் ரவீந்திர துரைசாமி தான் மனசில் நினச்சாரு. ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போச்சு, ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போச்சு, ஐயோ பண்ணிட்டாங்களேன்னு அதை நினச்சி தான் அழுதாரு. நீங்கள் வேற பெருசாக எடுக்காண்டாம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.